தமிழ் சினிமால பல உச்சகட்ட நடிகர் நடிகைகளை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நல குறைவு காரணமா 84 வயசுல காலமாகி இருக்காரு. தமிழ் சினிமா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எல்லாத்தையும் உடைச்சு தமிழ் சினிமாவுக்கு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காரு பாரதி ராஜா. இதுக்கு முன்னாடி ஸ்டுடியோக்குள்ள மட்டும் இருந்த சினிமா துறைய கிராமப்புற வாசனையை கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. எதனால அப்படின்னா, ஒரு ஹீரோ அப்படின்னா மாசான பிஜிஎம் கொடுத்து தான் தமிழ் சினிமால இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆனா பாரதி ராஜாவுடைய படங்கள்ல ஹீரோ அப்படின்றவர் ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியவர். கோமாளியா கூட பல படங்கள்ல காட்டியிருக்காரு. அப்படி காட்டியும் படங்கள்ல ஹிட் கொடுத்தவர் தான் திரு பாரதி ராஜா. பாரதி ராஜா வருகைக்கு முன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை பிரிச்சு காட்டுற அளவுக்கு அவருடைய படைப்புகள் இப்ப வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. பாரதி ராஜாக்கு படிக்கும் போதே நடிப்பு மேல ஆர்வம் ஏற்படுது. இதனால நாடகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. நாடகங்கள் எழுதி அவரே நடிச்சும் இருக்காரு. அதுக்கப்புறமா சுகாதார ஆய்வாளரா அவருக்கு வேலை கிடைக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அங்க இருக்கிற மக்களுடைய உடல்நலை எப்படி இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் எழுதுற வேலை அது. அப்படிதான் பண்ணைபுரத்துக்கு போறப்ப இளையராஜா கூட நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறமா புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜா உதவி இயக்குனரா சேர்றாரு. உதவி இயக்குனரா இருக்கும் போதே இருளும் ஒளியும் போன்ற பல படங்கள்ல உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு. KRG தயாரிப்புல வெளிவந்த பல படங்கள்ல பாரதி ராஜா உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சப்போ அவருடைய திறமையை பார்த்த KRG அவருக்கு படம் இயக்குற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. எல்லாருமே நினைக்கிற மாதிரி பாரதி ராஜாவுடைய முதல் படம் 16 வயதினிலே தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் படம் இயக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த படத்தோடைய பெயர் சொந்த வீடு. அந்த படத்துல ஹீரோவா முத்துராமன் அவர்களும் அதே மாதிரி ஹீரோயினா ஜெயலலிதா அவர்களும் நடிக்க இருந்தது. ஆனா படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகினதுனால அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா KRG அவர்கள் மறுபடியும் பாரதி ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது மூலமா உருவானதுதான் 16 வயதினிலே. அந்த படத்திலேயே கமலஹாசன், ரஜினி, ஸ்ரீதேவி அப்படின்னு முன்னணி ஹீரோ ஹீரோயினிகளை உருவாக்கிய ஒரு பெருமை பாரதி ராஜாக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள வைத்து உருவாக்கிய அந்த முதல் படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான விருதையும் வாங்குறாரு பாரதி ராஜா. இதே மாதிரி ராதிகா, ரேவதி, ராதா, விஜயசாந்தி, கார்த்திக்னு பல முன்னணி கதாநாயகர்கள் நாயகிகளை உருவாக்குன ஒரு பெருமையும் பாரதி ராஜாவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் அப்படின்னு பல படங்கள் இயக்கி எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் ஆகுது. இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராவும் ரசிகர்களுடைய மனதுல இடம் பிடிச்சவர் திரு பாரதி ராஜா. அவர் நடிச்ச ஆயுத எழுத்து, திருச்சிற்றப்பலம், ஈஸ்வரன், ராக்கி, நம்ம வீட்டு பிள்ளை, பாண்டிய நாடு, மீண்டும் ஒரு மரியாதை, அன்னக்குடி, ரெட்டசுழி அப்படின்னு பல படங்கள் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பாரதி ராஜாவுக்கு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு படம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பாரதி ராஜாவுடைய குரல்ல என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற ஒரு வசனம் பட்டு தொட்டி எல்லாமே பிரபலமானது. என் இனிய தமிழ் மக்களே, பாரதி ராஜாவுடைய படம் அப்படின்னாலே இந்த வசனம் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமால தமிழ் மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவர் தான் பாரதி ராஜா. இன்னைக்கு அவர் காலமாகி இருக்காரு. இவருடைய மறைவு திரை உலகையே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர்ல மூழ்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை பாரதி ராஜா ஏற்படுத்தி இருக்காரு. கடந்த ஆண்டு அவருடைய மகன் மனோஜ் இறந்தப்பயே அந்த ஒரு துயரம் பாரதி ராஜாவை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. அவர் இறந்தப்பவே ஒரு நீங்காத ஒரு சோகம் பாரதி ராஜா மனசுல இருந்தது அப்படின்னே சொல்றாங்க.
அதோடைய தொடர்ச்சியாக தான் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமானதாகவும் யார் கூடயும் பேச விரும்பல, திரை பிரபலங்கள்ல சந்திக்கவும் விரும்பல பாரதிராஜா அப்படின்னு பல செய்திகள் வந்தது. அதோடைய தொடர்ச்சியா இன்னைக்கு அவர் காலமாகி இருக்காரு. ஆனா கடந்த 3 ஆண்டுகளாகவே பாரதிராஜா ஒரு கடுமையான ஒரு சோகத்துல இருந்தாரு. அவருடைய மகனுடைய இறப்பு அவரால் இன்னும் தாங்க முடியாத ஒரு சோகத்தை கொடுத்திருக்கு. தாய்க்கிழவி படம் வெளியானப்ப நடிகை ராதிகா அவர்கள் இயக்குனர் பாரதிராஜாவை சந்திக்க போனப்ப அந்த வீடியோக்கள்லாம் வெளிவந்தப்ப பாரதிராஜா அவர்களா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த வீடியோலயே ரொம்பவே உடல்நல குறைவு ஏற்பட்டு இருந்தாரு. எழுந்து உட்கார முடியாத அளவுக்கு பாரதிராஜா இருந்ததெல்லாம் அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது. நல்லா இருக்கீங்களா? தாய்க்கிழவி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. ஐயோ அந்த சொல்லுங்க, நேஷனல் அவார்டு எனக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க கால்ல வந்து வச்சிடுறேன். அப்பவே பாரதிராஜாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் உலா வந்துட்டு இருந்தது. ஆனா உண்மையா பாரதிராஜா கடந்த 3 ஆண்டுகளா உடல்நல குறைவால ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் இழப்ப அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததுனால இன்னும் ரொம்பவே உடல்நல குறைவு ஏற்பட்டு இருந்ததா அவருடைய தம்பி ஜெயராஜ் அவர்களே ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு அவர் காலமாகி இருக்காரு. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்ட்டு பல பிரபலங்கள் நேரடியா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிற வீடியோக்களையும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் இயக்கிய படங்கள், அவர் உருவாக்கிய ஒவ்வொரு கலைகளும் மறையாது. இன்னைக்கு பாரதிராஜா அப்படின்ற ஒரு சகாப்தம் முடிவு பெற்றிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுத்த படைப்புகள் எப்பவுமே அவர் பேரை சொல்லிட்டு இருக்கும். அவர் உருவாக்கிய பல கதாபாத்திரங்கள் இப்பவும் தமிழ் மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கும்.